ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு காலையிலேயே நான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஹஸ்பண்ட் வந்து வெளியில கிளம்பிட்டாங்க. ஸோ வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். அண்ட் வீட்டில் யாரும் இல்லைன்னா கொஞ்சம் நிதானமாக என்னோட வேலை எல்லாமே செய்ய முடியும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பால்கனிக்கெல்லாம் போயிட்டு அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நான் இப்போது வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்திருக்கேன். நான் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணது வந்து சாட்டர்டே. ஸோ ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே ஆனதுனால நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே பண்ணிவிட்டு ரொம்பவே நான் வந்து எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால் பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக எனர்ஜி கிடையாது. அதனால் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இப்போது ஏதாவது நான் வந்து சமையல் செய்யணுன்னாலும் கவுண்டர் டாப் வந்து கிளட்டர்டாக இருந்தால் என்னால் வேலை செய்ய முடியாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, ஐ மீன் அந்த வெசல்ஸ் எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு, கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் காலி பண்ணிட்டேன். ஸோ இப்போது எனக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நேற்று வந்து தக்காளி பருப்பு சாம்பார் செஞ்சுருந்தேன். ஸோ அதுவே கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு. சரி அது கூட இட்லி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து இப்போது பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். இட்லி பேட்டர் அண்டு சில மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது கூட வந்துடுச்சு. நான் இப்போது வந்து இட்லிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தா இட்லி பாத்திரம் எடுத்து என்னது எதுக்கு சும்மா எனக்கு மட்டும் தானே சின்னதாக 3 கப்பில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஸோ கப் எடுத்துகிட்டு அதுக்கு எண்ணெய் எல்லாம் தடவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, சரி வேணாம் எதுக்கு ரிஸ்க்கு, சரியாக வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. சரின்னு இட்லி பாத்திரம் எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த ஸ்டீம் க்ரியேட் ஆகிறதுக்கு வச்சாச்சு. அண்ட் இங்கே சைமல்டேனியஸாக நான் வந்து இந்த ஐடி பேட்டருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன் எப்போவும் நான் வந்து இந்த யூஸ் பண்ணுறப்போ. ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் தோணும் எங்களுக்கு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்ஸில் எல்லாமே ஊற்றி வச்சாச்சு. அண்ட் 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணாலே போதும். சம்டைம்ஸ் இந்த பேட்டர் யூஸ் பண்ணி இட்லி பண்ணால் ரொம்ப சாஃப்டாக வரும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து மீடியம் சாஃப்டாக வரும். ஏன்னே தெரியாது. மேபி அவங்க கிரைண்ட் பண்ணுற மெத்தடில் சேஞ்சஸ் இருக்குமோ என்னமோ தெரியல. இல்லை ஃபர்மெண்ட் ஆகிற ப்ராசஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குமோ என்னமோ தெரியல. அதனால் இந்த டிஃப்ரென்சியேஷன் மட்டும் இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் மீடியமாக தான் சாஃப்டாக வந்துருந்துச்சு. பட் ஸ்டில் சூடாக சாப்பிட்டதுனால நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு மட்டும் தானே, அதனால் 4 இட்லி மட்டும் ஊற்றிருந்தேன். அதுவும் ஒரு இட்லி அப்படியே லெஃப்ட் ஓவராக இருந்துச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி நான் வந்து அது என்னமோ தெரியல, ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து அதிகமாக vlog பண்ணவே முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சண்டே இருந்துச்சா, சண்டே ஃபுல்லாக என்னோடய ஹஸ்பண்ட் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நானே இன்றைக்கி சமையல் வேலை எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு அவங்களே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அண்ட் சண்டே வந்து எனக்காக மட்டன் குழம்பு அது கூட ரைஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ சண்டே ஒன்றுமே vlog பண்ணலை. ஸோ இது வந்து மண்டே மார்னிங். அண்ட் மண்டே மார்னிங் எந்திரிச்சதுமே நான் வந்து பெட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டேன் ஆஸ் யூஷுவல். அண்ட் நாங்கள் வந்து பாலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஏர்லி மார்னிங்கே அவங்க வந்து எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற பேஸ்கெட்டில் போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் பிளாக்லேயே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த லிஃப்ட்டு ஃப்ளோர் மேலேயே போட்டுடுவாங்க. கார்ட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. ஸோ அந்த எல்லாமே அழுக்கு எல்லாமே இருக்கும்ல. நான் ஒரு வாட்டி அதை பார்த்துட்டேன். அப்போத்துலேருந்து எனக்கு அதை அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து பால் பாக்கெட் எல்லாமே ஏதாவது வாங்கினாலும் இமீடியட்டாக அதை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அண்ட் எப்போ வேணுமோ அப்போ அதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரீவியஸ் டே சமைச்சாங்கன்னு சொன்னேன்ல, எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்காக சமைச்சதில்ல. ஸோ அவங்கள போய் நீ இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறேன். அண்ட் ஸ்டவ் ஏரியா கூட கொஞ்சம் எண்ணெய் எல்லாமே ஸ்ப்ளட்டர் ஆயிருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நான் கூட தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சமையல் செய்யும்போது அந்த ஏரியா வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு மூடு வரும் சமைக்கிறதுக்கு. இல்லைன்னா ஐயோ இது இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி லேசினஸ் வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஃபி போட்டு குடிச்சிட்டு
மறுபடியும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்றதுக்காக நான் வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து டோக்லா செய்றேன் இன்னைக்கு. ஏன்னா, கொஞ்ச நாளாவே அத என்னமோ தெரியல, அத சாப்பிடணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அதனால Blinkitல ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல, அன்னைக்கே நான் வந்து இதையும் சேர்த்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் கூட இருந்துச்சு. ஸோ, அத இன்னைக்கு ஒரு பேக்கெட்டாவது யூஸ் பண்ணி, அத செய்யலாம் அப்படின்னு நான் இப்போ வந்து அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இது வந்து எம்டிஆரோட பிராண்டு. ஸோ, அதுக்கு பின்னாடி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருந்தாங்களோ, சேம் அதே மாரி தான் நான் ஃபாலோ பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு. சரி அப்படியே விளாக் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு வாட்டி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அதில கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ, மறுபடியும் அந்த சுகர இந்த மாவு கூடவே சேர்த்துட்டேன். இந்த பேக் வந்து 160 கிராம்ஸ் பேக்கெட். ஸோ, அது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டுட்டு, அது கூட வந்து ஒரு 4, 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 டீ கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துச்சு. நான் வந்து ஒரு 3/4 கிளாஸ் அந்த அளவுக்கு, ஐ மீன் 3/4 டீ கப் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த எக் பீட்டர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணா ஈஸியா மிக்ஸ் ஆயிடும். அண்ட் இத மிக்ஸ் பண்ணிட்டாலே நமக்கு பேட்டர் வந்து ரெடி ஆயிடும். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடாயில வச்சுட்டு இந்த மாரி 15 டூ 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துச்சு. ஸோ, நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தேன். அது இன்னுமே வேகல. ஸோ, 100% வேகல. அதனால இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா அத வந்து ஸ்டீம் பண்ணேன். ஸோ, 20 மினிட்ஸ் டோட்டலா எனக்கு வந்து டைம் எடுத்துச்சு. அண்ட் இத ஸ்டீம் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஸ்டீம் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு இன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ, அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் அதுக்கு போடுறதுக்காக கொஞ்சமாக சுகர் சிரப் கூட நான் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அந்த அளவுக்கு தண்ணியில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு சுகர் போட்டுட்டு கொஞ்சமாக கொதி வர வரைக்கும் அத வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நான் இங்க சைமல்டேனியஸா கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் கூடவே அந்த டோக்லா கூட ஒரு சட்னி இருக்கணும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. ஸோ, அதுக்கு வந்து நான் இந்த வேர்க்கடலை சட்னி செய்கிறேன். அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் நான் இங்கே இன்பிட்வீன் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி டூத்பிக் போட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த பேட்டர் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ, டூத்பிக் வந்து க்ளீனாக வரணும். கொஞ்சம் மாவு எல்லாமே ஒட்டிருந்தா அது இன்னும் வேகலை கம்ப்ளீட்டாக அப்படின்னு அர்த்தம். ஸோ, இப்படி ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே தாளிப்பு போடணும். ஸோ, அந்த தாளிப்புக்காக நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை அண்டு பெருங்காயம் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஊற்றணும். அவ்வளோதான், டோக்லா ரெடி ஆகிடும். அண்ட் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன். இதை தாளிப்பு போடுறதுக்கு முன்னாடியே இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட வேண்டியதாக இருந்துச்சு. நான் வந்து போட மறந்துட்டேன். இந்த வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்ல, ஸோ அது மேலே இருந்துச்சு கான்சன்ட்ரேஷன், அதனால் மறந்துட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து சுகர் சிரப் போட்டுட்டு சின்ன சின்ன அந்த டூத் பிக்லேயே சில ஹோல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அந்த சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த தாளிப்பு போட்டால் டோக்லா வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி புதுசாக ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ற ஆளே கிடையாது. அவங்களே சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, இல்லை நல்லா வந்திருக்கு, ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து குஜராத்தி டிஷ். ஸோ, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும்போது இதை ட்ரை பண்ணி சாப்பிடலாம். அண்ட் இப்போ சட்னிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்க்கடலை, அது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, 4, 5 பல் பூண்டு அண்ட் இந்த கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துருக்கேன். அண்ட் கொத்தமல்லி, புதினா அவ்வளோதான். அண்ட் கடைசியாக கொஞ்சமாக உப்பு அண்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், டோக்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.